லேர்ன் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் எபிசோட் 1ல் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ்னா என்ன அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது. நமக்கு பிரெயின் ஒன்று தான், பட் அதில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் 2, கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ். கான்ஷியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் 5% இருக்குது, பேலன்ஸ் இருக்கிற 95% சப்கான்ஷியஸ் தான். ஸோ கான்ஷியஸ் மைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் எது ப்ரோக்ராம் ஆயிருக்கோ அதை தான் நம்மளால் கான்ஷியஸாக செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பிட்றது, தூங்குறது, ஓடுறது, விளையாடுறது, இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே நம்ம சப்கான்ஷியஸில் ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. அதனால தான் உங்களால் இப்போ அதை கான்ஷியஸாக பண்ண முடியும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் அ ப்ரோக்ராம். ஸோ நம்ம எதை திங்க் பண்ணி பிலீவ் பண்ணுறோமோ அது நம்ம மைண்டில் ப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மைண்டில் ப்ரோக்ராம் ஆன அந்த விஷயத்தை தான் உங்கள் லைஃப்பில் உங்களோட ரியாலிட்டியாக மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு சின்ன வயசில் வராதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, நம்பியிருப்பீங்க. அண்ட் அதை அப்படியே நம்பிக்கிட்டே யோசிச்சுட்டே இருக்கும், அதை நீங்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் அந்த விஷயத்தை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் பண்ணும். அண்ட் அந்த ஒரு விஷயம் கொஞ்ச நாள் ப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட்டு போட்டாலும் மேக்ஸே வராது. அப்படின்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நம்பிட்டு இருந்துட்டு இருப்பீங்க. அண்ட் இப்படி தான் சப்கான்ஷியஸ் ஒரு விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ணி அதை உங்களோட ரியாலிட்டியாக மாற்றும். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிச்சு. நீங்களும் இந்த சப்கான்ஷியஸை பற்றி இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, அண்ட் அந்த சப்கான்ஷியஸை யூஸ் பண்ணி உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் இந்த சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சீரீஸில் ஜாயின் பண்ண என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.